நம்ம 6வது சம் பார்க்க போறோம். அதுல என்ன குடுத்திருக்காங்கன்னா 9, 15, 21, 27 அப்படி 183 என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் நடு உறுப்புகளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்ல வந்து இந்த கூட்டுத்தொடர் வரிசையை மட்டும்தான் குடுத்திருக்காங்க. இதுல வந்து கடைசி உறுப்பு குடுத்திருக்காங்க. இந்த கடைசி உறுப்புல எத்தனாவது உறுப்புன்னு நம்ம இப்ப கண்டுபிடிச்சிட்டோம்னா, கடைசி உறுப்பு ஏன்னா இந்த கூட்டுத்தொடர் வரிசையில இவ்வளவு உறுப்பு தான் இருக்கு. இப்ப நமக்கு வந்து கடைசி உறுப்பு எத்தனாவது நம்பர் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுட்டுனா, அது 2ஆல வகுத்தா நடுவுல இருக்கிற உறுப்ப நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எத்தனாவது உறுப்புன்னு நம்ம கண்டுபிடிச்சாலே போதும். நம்ம என்ன உறுப்புன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி. ஃபர்ஸ்ட் வந்து இந்த கூட்டுத்தொடர் வரிசையில நம்ம வந்து கடைசி உறுப்பு எத்தனாவது உறுப்பு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்ப வந்து இந்த இது கூட்டுத்தொடர் வரிசையிலேயே உறுப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? Tn ஈக்குவல் டு a பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி. இதுதான் உறுப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஃபார்முலா. இதுக்கு வந்து என்னெல்லாம் தேவை? a தேவை. அது a என்னது? 9. இப்ப வந்து நம்ம 183 எத்தனாவது உறுப்புன்னு கண்டுபிடிக்க போறோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த Tn அத வந்து 183ன்னு எடுத்துக்கிறோம். இப்ப வந்து A அப்படிங்கிறது வந்து முதல் உறுப்பு. அப்ப முதல் உறுப்பு இதுல என்னது 9 அப்ப வந்து A ஈக்குவல் டு 9ன்னு எடுத்துக்கிட்டோம். அடுத்தது வந்து D. Dனா என்னது? 2வது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை கழிச்சா கிடைக்கிறது. அப்ப வந்து முதல் உறுப்பை வந்து நம்ம T1 எடுப்போம். 2வது உறுப்பை T2ன்னு எடுப்போமா? அப்ப வந்து T2 மைனஸ் T1. இதுக்கு என்ன அர்த்தம்னா 2வது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை கழிச்சா கிடைக்கிறது தான் D. அதாவது பொது வித்தியாசம். அப்ப வந்து 2வது உறுப்பு என்னது? 15. முதல் உறுப்பு என்னது? 9. இத 2யும் கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். இப்ப வந்து நமக்கு தெரிஞ்ச வேல்யூ எல்லாம் இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். என்ன ஃபார்முலா? Tn ஈக்குவல் டு a பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ d. இதுதான் ஃபார்முலா. Tn என்ன? இன்னும் எடுத்துக்கிறோம். நம்ம 183 ஈக்குவல் டு முதல் உறுப்பு என்னது? 9 பிளஸ் n மைனஸ் 1 d. dனா பொது வித்தியாசம். பொது வித்தியாசம் நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 6ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப வந்து இங்க 183 இருக்குது. இந்த 9 இங்க பிளஸ்ஸா இருக்கா? இந்த சைடு போனா மைனஸ் 9ன்னு ஆயிரும். ஈக்குவல் டு n மைனஸ் 1 இன்டூ 6 அப்படின்னு இருக்கும். இப்ப வந்து 183ல இருந்து 9 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்னா 174 ஈக்குவல் டு n மைனஸ் 1 இன்டூ 6 அப்படின்னு இருக்கும். அடுத்த ஸ்டெப்ல வந்து 174 இந்த சைடு இருக்கு. இங்க வந்து n மைனஸ் 1 இருக்கு. இந்த 6 இது கூட பெருக்கல்ல தானே இருக்கு. அப்ப இந்த சைடு போனா வகுத்தல் ஆயிருமா? அப்ப வந்து பை 6ன்னு ஆயிரும். இப்ப இது ரெண்டையும் நம்ம வகுக்க போறோம். 3ஆம் ஏற்பாடுல ரெண்டுமே போமா? அப்ப 3ஆம் ஏற்பாடுல ஃபர்ஸ்ட் கொடுக்கும். ஈர் 3 6. இதையும் 3ஆம் ஏற்பாடுல வகுக்க போறோம். I 3 15 மிச்சம் 2 இருக்குமா? 8 3 24. இப்போ அடுத்தது 1 2 2ஆ? இதுல ஈரி 2ஆ 4ஆ? மிச்சம் 1 இருக்குமா? 9 2ஆ 18ஆ? அப்ப நமக்கு வந்து 29ன்னு வரும். 29 ஈக்குவல் டு இந்த சைடு n மைனஸ் 1 இருக்கு. இப்ப வந்து இங்க நமக்கு n தானே தேவை. அப்ப n இங்க வச்சுட்டு இந்த 29 இங்க இருக்குது. வந்து இங்க மைனஸ் 1 இருக்கா? அது இந்த சைடு போனா பிளஸ் 1 ஆயிருமா? அப்ப வந்து 29 1 கூட்டினா 30ன்னு கிடைச்சிருமா? அப்ப வந்து n ஈக்குவல் டு 30ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப வந்து நம்ம n ஈக்குவல் டு 30ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். சம்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா கூட்டுத்தொடர் வரிசையின் நடு உறுப்புகளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல அந்த கூட்டுத்தொடர் வரிசையில மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குன்னா 30 உறுப்பு இருக்கு. இதோட நடு உறுப்புனா இதை பை 2ன்னு போட்டா கிடைச்சிரும். இப்ப வந்து இதுல ஒற்றைப்படை எண் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து நடுவுல ஒரு உறுப்பு தான் இருக்கும். ஆனா இது ஒரு இரட்டைப்படை எண். அப்போ வந்து நடுவுல 2 உறுப்பு இருக்கும். அது அப்போ வந்து அது என்னதுன்னா 30/2வது உறுப்பு. அதுக்கப்புறம் வந்து 30/2 பிளஸ் 1வது உறுப்பு. நடு உறுப்பு இது ரெண்டும் தான் நடு உறுப்பு. அப்ப வந்து 30 நம்ம 2ஆல வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 15 கிடைக்குமா? அப்ப வந்து 15வது உறுப்பு. அதுக்கப்புறம் வந்து 30 2ஆல வகுத்தா 15 கிடைக்குமா? 15 பிளஸ் 1 16. அப்ப வந்து 16வது உறுப்பு. இப்ப வந்து நம்ம நடுவுல இருக்கிற உறுப்பு வந்து 15 16ன்னு கண்டுபிடிச்சோம். ஆனா சம்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா நடு உறுப்புகளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து இந்த 15வது உறுப்பு 16வது உறுப்பு என்னதுன்னு நம்ம இப்ப வந்து கண்டுபிடிக்க போறோம். இப்ப வந்து நம்ம 15வது உறுப்பு 16வது உறுப்பு என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். இதுல நம்ம வந்து அதாவது ஃபார்முலா அதாவது உறுப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது? Tn ஈக்குவல் டு a பிளஸ் n மைனஸ் 1 இன்டு dயா? அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச ஏயையும் டியையும் எடுத்து எழுதியிருக்கேன். இப்ப வந்து 15வது உறுப்பை ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கும். அப்ப வந்து 15வது உறுப்புனா n ஈக்குவல் டு 15ஆ? அப்ப வந்து t இந்த n இருக்கிற இடத்துல நம்ம வந்து 15 போடுவோம். ஈக்குவல் டு a இருக்கிற இடத்துல இந்த 9 போடுவோம். பிளஸ் இந்த n இருக்கிற இடத்துலயும் நம்ம இந்த 15 தான் போடுவோம். 15 மைனஸ் 1. இந்த d இருக்கிற இடத்துல வந்து நம்ம 6 போடுவோம். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? 9 பிளஸ் இந்த 15ல இருந்து 1 கழிச்சா நமக்கு வந்து 14 கிடைக்குமா? 14 இன்டு 6. அப்ப வந்து 9 பிளஸ்
14 இன்ட்டு 6 நமக்கு என்ன கிடைக்கும்னா 84. அப்போ 9ஐயும் 84ஐயும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும் 93. அப்போ வந்து T15 அதாவது 15வது உறுப்பு வந்து நம்ம 93ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது வந்து 16வது உறுப்பை கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து n = 16ன்னு நம்ம எடுத்துக்கிடுவோம். அப்போ வந்து T16 = இந்த A இருக்கிற இடத்துல வந்து இந்த 9 போடுறோம். பிளஸ் n - 1 அப்போ வந்து இதுல n நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம் 16ன்னு எடுத்திருக்கோமா அப்போ வந்து 16 - 1 இன்ட்டு D D என்னது 6 அப்போ வந்து 6 போட்டுக்கிறோம். அப்போ 9 பிளஸ் 16ல இருந்து 1 கழிச்சா நமக்கு வந்து 15 கிடைக்குமா இன்ட்டு 6 அப்போ வந்து 9 பிளஸ் 15க்கு 6 நமக்கு வந்து 90 கிடைக்குமா அப்போ வந்து 9ஐயும் 90ஐயும் கூட்டினா அது வந்து 99ன்னு கிடைக்குமா அப்போ வந்து 16வது உறுப்பு வந்து 99 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ வந்து சம்ல என்ன கேட்டிருக்காங்க நடு உறுப்புகள் தானே கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம அதை எடுத்து எழுத போறோம். நடு உறுப்புகள் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் உறுப்பு நடு உறுப்பு என்னதுலாம் T15ம் T16 தானே அப்போ வந்து T15வது உறுப்பு என்னது 93. அதுக்கு வந்து T16வது உறுப்பு என்னது 99. இப்போ வந்து நம்ம நடு உறுப்புகளை கண்டுபிடிச்சிட்டோம். இதோட இந்த சம் அவ்வளவுதான். இதை நம்ம 7வது சம் பார்க்க போறோம். அதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 9வது உறுப்பின் 9 மடங்கும் 15வது உறுப்பின் 15 மடங்கும் சமம் எனில் 24வது உறுப்பின் 6 மடங்கானது 0 என நிறுவுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப வந்து இதுல வந்து உறுப்பு அதாவது 9வது உறுப்பின் 9 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 15வது உறுப்பின் 15 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் 9வது உறுப்பு அப்ப வந்து நம்ம கூட்டுத்தொடர் வரிசையினால T தானே எடுத்திருப்போம். 9வது உறுப்புனா T9 தானே. அதாவது நம்ம கூட்டுத்தொடர் வரிசையில உறுப்பு கண்டுபிடிக்கிறது யூஸ் பண்ற ஃபார்முலா என்னது Tn = A + n - 1 × D. இப்ப வந்து இதுல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க 9வது உறுப்பின் 9 மடங்கு அதாவது 9வது உறுப்புன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப வந்து 9வது உறுப்பை வந்து நம்ம இந்த எண் இருக்கிற இடத்துல 9வது உறுப்புனா 9 போட்டுக்கிடுவோமா அப்ப = A + இந்த எண் இருக்கிற இடத்துலயும் 9 போட்டுக்கிடுவோம். 9 - 1 × D. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் A + 9ல இருந்து 1 கழிச்சா நமக்கு வந்து 8 கிடைக்குமா 8 × D 8D. அப்ப வந்து T9 அதாவது 9வது உறுப்பு இதுதான். இப்போ அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்க 9வது உறுப்பின் 9 மடங்கும் 15வது உறுப்பின் 15 மடங்கிற்கு சமம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து நம்ம 15வது உறுப்பையும் கண்டுபிடிக்கணும். அதாவது T15. அதாவது இந்த எண் இருக்கிற இடத்துல 15வது உறுப்புனால இங்க 15 போட்டிருக்கோம். வைக்கிறேன் A இருக்குது பிளஸ் n. அப்போ இங்க எண் இருக்கிற இடத்துல 15 போட்டதுனால இந்த எண் இருக்கிற இடத்துல நம்ம 15 தான் போடுவோம். 15 - 1 × D. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் T15 = A பிளஸ் இப்போ வந்து 15ல இருந்து 1 கழிச்சா நமக்கு வந்து 14 கிடைக்கும் இன்ட்டு D. அப்போ வந்து இன்ட்டு D. இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா 9வது உறுப்பின் 9 மடங்கும் அதாவது 9வது உறுப்புனா T9 மடங்குனா பெருக்கலா அப்ப வந்து இன்ட்டு 9 மடங்கும் 15வது உறுப்பின் 15 மடங்கும் சமம்னு கொடுத்திருக்காங்க. அப்ப வந்து 15வது உறுப்புனா T15 மடங்குனா இன்ட்டு 15 ஈக்குவல் டு அதாவது இது ரெண்டுமே சமம். இங்க கொடுத்த லைன் நம்ம இப்ப எழுதியிருக்கோம். 9வது உறுப்பின் 9 மடங்கும் 15வது உறுப்பின் 15 மடங்கிற்கு சமம். அதைதான் நம்ம வந்து இப்படி எடுத்து எழுதியிருக்கோம். இப்ப வந்து T9க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் A + 8D × 9 ஈக்குவல் டு இப்போ 15வது உறுப்புக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் A + 14D × 15. இப்போ வந்து இந்த 9 நம்ம வந்து உள்ளக்க கொண்டு வந்து பெருக்க போறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் இதுல A இருக்கா 9 வச்சு பெருக்குனா 9Aன்னு கிடைக்குமா பிளஸ் 8 9 72 இந்த D இருக்குதா அப்ப வந்து D வருமா ஈக்குவல் டு இந்த A கூடயும் இந்த 15 பெருக்க போறோம். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் 15A கிடைக்கும் பிளஸ் இந்த 15ஐயும் இந்த 14ஐயும் பெருக்கணும். 15க்கு 14 நமக்கு என்ன கிடைக்கும் 210 கிடைக்குமா 210 இன்ட்டு இந்த D இருக்கா அந்த Dயையும் நம்ம போட்டுக்கிறோம். அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம்னா இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த சைடு கொண்டு வர போறோம். அதாவது 15A தானே பெருசா இருக்கு அப்போ வந்து இதெல்லாம் இந்த சைடு கொண்டு வர போறோம். அப்போ வந்து 15A பிளஸ் 210 D இந்த 9A இங்க பிளஸ்ஸா இருக்கா இந்த சைடு வந்தா -9Aன்னு ஆயிரும். அதே இது இந்த 72D இது வந்து இங்க பிளஸ்ஸா இருக்கா இந்த சைடு வந்தா -22D அப்படின்னு ஆயிரும். இங்க ஒண்ணுமே இல்லையா இந்த ரெண்டுமே இந்த சைடு வந்துட்டு அப்போ வந்து இங்க 0 ஆயிரும். அப்போ நம்ம வந்து 15A பிளஸ் 210D மைனஸ் 9A மைனஸ் 72D ஈக்குவல் டு 0 இப்படியும் நம்ம இதை எழுதலாமா இப்படி எழுதியிருக்கிறோம். இப்போ வந்து 15Aல இருந்து 9A கழிச்சு நமக்கு என்ன கிடைக்கும்னா 6Aன்னு கிடைக்கும் பிளஸ்
இப்போ வந்து 210 டில இருந்து 72 டியை கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? அதாவது 210ல இருந்து 72 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்னா 138. இங்க டி இருக்கா, அப்ப வந்து டி ஈக்குவல் டு 0ன்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ வந்து இதுல 6 இருக்கா, அதாவது 6a இருக்குது பிளஸ் இந்த 138. அதாவது இப்போ நம்ம இதுல இருந்து 6 வந்து காமனா எடுக்க போறோம். அப்ப வந்து இந்த 138ல வந்து 6 இன்டா 23 நமக்கு வந்து 138 கிடைக்கும். இந்த டி அப்படி இருக்கு ஈக்குவல் டு 0. இப்போ இதுல இருந்து நம்ம இந்த 6 காமனா எடுத்துக்கிறோம். அப்போ மிச்சம் என்ன இருக்குது? இதுல ஏ இருக்குதா, பிளஸ் இங்க இந்த 6 காமனா எடுத்துட்டோம். அப்போ மிச்சம் என்ன இருக்கும்? 23 டின்னு இருக்கும் ஈக்குவல் டு 0. இப்போ வந்து சம்ல என்னதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? சமம் எனில் 24வது உறுப்பின் 6வது மடங்கானது 0 என நிறுவுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இதுல 24வது உறுப்பு அப்படின்னு அர்த்தமா? அப்ப வந்து 24வது உறுப்புக்கு நமக்கு என்ன வரும்? 24வது உறுப்பு. அப்ப வந்து n ஈக்குவல் டு 24. அப்ப வந்து n ஈக்குவல் டு 24ன்னு இதுல சப்ஸ்டிட் பண்ணா என்ன வரும்? t இந்த n இருக்கிற இடத்துல 24ன்னு போட்டுக்கிறோம். ஈக்குவல் டு a பிளஸ் இந்த n இருக்கிற இடத்துலயும் நம்ம 24ன்னு போட்டுக்கிறோம். மைனஸ் 1 இருக்கா, மைனஸ் 1 இன்ட்டு டி. அப்ப என்ன கிடைக்கும்? a பிளஸ் இந்த 24ல இருந்து 1 கழிச்சா நமக்கு என்ன வரும்? 23ன்னு வருமா, இன்ட்டு டியா. அப்ப வந்து டி 24க்கு நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? a பிளஸ் 23 இன்ட்டு டி. அப்ப நமக்கு வந்து இங்க a பிளஸ் 23 டின்னு கிடைச்சிட்டா, அப்ப வந்து 6 இன்ட்டு இந்த a பிளஸ் 23க்கு பதிலா இங்க a பிளஸ் 23 டிக்கு என்ன இருக்குது? டி 24ன்னு இருக்கு. அப்ப வந்து நம்ம டி 24ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? ஈக்குவல் டு 0. சம்ல என்ன கேட்டிருக்காங்க? 24வது உறுப்பின் 6வது மடங்கானது 0 என நிறுவுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப வந்து 24வது உறுப்பின் 6வது மடங்கு 0 அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இதோட இந்த சம் அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம 8வது சம் பார்க்க போறோம். அதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா 3 + k 18 - k 5k + 1 என்பவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் k இன் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து இது மூணுமே வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில இருக்குது. அப்ப வந்து நம்ம கூட்டுத்தொடர் வரிசையில இருக்கிறத வந்து நம்ம tன்னு எடுத்துக்கிடுவோமா? இது வந்து முதல் உறுப்பு, அப்ப வந்து இது t1, ரெண்டாவது உறுப்பு t2, மூணாவது உறுப்பு t3, அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிடுவோம். இப்ப வந்து அது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில இருக்கணும்னா அதுக்கு என்ன ரூல்னா, அதாவது t2 அதாவது ரெண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை கழிச்சு வர்ற ஆன்சரும், அதே மாதிரி மூணாவது உறுப்புல இருந்து ரெண்டாவது உறுப்பை கழிச்சு வர ஆன்சரும் சமமா இருக்கணும். அது வந்து அது கூட்டுத்தொடர் வரிசையில இருக்கணும்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா இது ரெண்டோட பொது வித்தியாசமும் சமமா தானே இருக்கணும், அதுக்காண்டி. இப்ப வந்து t2 இருக்கிற இடத்துல வந்து நம்ம t2ஓட வேல்யூ அதாவது 18 - kன்னு போடுவோம். இப்போ மைனஸ் t1 இருக்கிற இடத்துல வந்து நம்ம என்ன போடுவோம்? 3 + kன்னு போடுவோம். ஈக்குவல் டு இந்த t3 இருக்கிற இடத்துல என்ன போடுவோம்? 5k + 1ன்னு போடுவோம். இந்த t3யோட வேல்யூ இதுல போட்டிருக்கோம். மைனஸ் t2 இருக்கிற இடத்துல t2ஓட வேல்யூ போடுவோம். என்னது? 18 - k. இப்ப வந்து 18 - kவா, இந்த மைனஸை வந்து நம்ம உள்ளக கொண்டு வந்து பெருக்க போறோம். அப்ப என்ன கிடைக்கும்? அதாவது -3ன்னு கிடைக்குமா? அதே இந்த பிளஸ் மைனஸும் மைனஸ் ஆயிருமா? அப்ப -kன்னு கிடைக்குமா? இங்க வந்து 5k + 1 இந்த மைனஸை வந்து நம்ம உள்ளக கொண்டு போய் பெருக்க போறோம். அப்ப என்ன கிடைக்கும்? -18ன்னு கிடைக்குமா? இந்த மைனஸ் இங்க பெருக்குனா ஏற்கனவே இங்க ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப வந்து மைனஸும் மைனஸ் பிளஸ் ஆயிருமா? அப்ப வந்து +kன்னு கிடைக்குமா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்பர்லாம் ஒரு சைடு கொண்டு வர போறோம். k எல்லாம் ஒரு சைடு கொண்டு வர போறோம். இங்க 18 இருக்கா? அந்த 18 அப்படியே இங்க இருக்கும். இந்த -k இந்த சைடு போனா +k ஆயிரும். இந்த -3 நம்பர் தானே, அதனால இது இங்க அப்படியே இருக்கும். இந்த -k இந்த சைடு போனா +kன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த 1 இந்த +1 இந்த சைடு வந்தா -1ன்னு ஆயிரும். இந்த -18 இந்த சைடு வந்தா +18ன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் இங்க மிச்சம் என்ன இருக்குது? 5k + k அப்படின்னு இருக்குது. 18யும் கூட்டினா என்ன கிடைக்கும்? 36 கிடைக்குமா? -3 -1ன்னா நமக்கு வந்து -4ன்னு கிடைக்குமா? ஈக்குவல் டு இதுல வந்து ஒரு k இன்னொரு k அதாவது 3k + 5k. அப்போ வந்து நமக்கு 8kன்னு கிடைக்குமா? 36ல இருந்து 4 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 32ன்னு கிடைக்குமா? ஈக்குவல் டு 8k. அப்போ வந்து நமக்கு k-யோட வேல்யூ தான் தேவை. இங்க 32 இருக்குது. இந்த 8 வந்து இது கூட பெருக்கலா இருக்கா? இந்த சைடு வந்தா வகுத்தல் ஆயிருமா? அப்ப வந்து k ஈக்குவல் டு 32 / 8ன்னு கிடைச்சிருமா? இப்ப வந்து இதை நம்ம வகுக்க போறோம்.
இதுல வந்து 1 8 8 4 8 32 அப்ப வந்து k = 4ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சம்ல என்ன கேட்டிருக்காங்க? k இன் மதிப்பை காண்கன்னு தானே கேட்டிருக்காங்க. k யோட வேல்யூ 4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதோட இந்த சம் அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம 9வது சம் பார்க்க போறோம். அதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா x 10 y 24 z என்பவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் x y z ஆகியவற்றின் மதிப்புகளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில இருக்காம். அப்ப வந்து நம்ம கூட்டுத்தொடர் வரிசையை டீன்னு எடுத்துக்கிடுவோமா? இது வந்து முதல் உறுப்புனால t1ஆ, இது ரெண்டாவது உறுப்புனால t2ஆ, இது மூணாவது உறுப்புனால t3ஆ, இது நாலாவது உறுப்புனா t4ஆ, இது அஞ்சாவது உறுப்புனால t5 அப்படின்னு எடுத்துக்கிடுவோமா? இப்ப வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா, இப்ப வந்து இந்த ரெண்டாவது உறுப்பு அதாவது t2ல இருந்து ரெண்டாவது உறுப்புல இருந்து உறுப்பை கழிச்சு வர ஆன்சரும், அதே மாதிரி மூணாவது உறுப்புல இருந்து ரெண்டாவது உறுப்பை கழிச்சு வர ஆன்சரும் ஈக்குவல் டு நாலாவது உறுப்புல இருந்து அதாவது t4 நாலாவது உறுப்புல இருந்து மூணாவது உறுப்பை t3யை கழிச்சு வர ஆன்சரும், அதே மாதிரி t5 அதாவது அஞ்சாவது உறுப்புல இருந்து நாலாவது உறுப்பை t4 கழிச்சு வர ஆன்சரும் சமமா இருக்கணும். ஏன்னா இது வந்து கூட்டுத்தொடர் வரிசை தானே, இதோட பொது வித்தியாசம் அதாவது d வந்து சமமா தான் இருக்கணும். அப்ப வந்து t2 என்னது 10 அப்ப வந்து 10ன்னு போட்டுக்கிறோம். மைனஸ் t1 என்னது x அதனால xன்னு போட்டுக்கிறோம். ஈக்குவல் டு t3 என்னது y அப்ப வந்து yன்னு போட்டுக்கிறோம். மைனஸ் t2 என்னது 10 அப்ப 10ன்னு போட்டுக்கிறோம். ஈக்குவல் டு t4 என்னது 24 அப்ப வந்து 24 மைனஸ் t3 என்னது y அப்ப yன்னு போட்டுக்கிறோம். ஈக்குவல் டு t5 என்னது z அப்ப வந்து zன்னு போட்டுக்கிறோம். மைனஸ் t4 வந்து என்னது 24 அப்ப வந்து 24ன்னு போட்டுக்கிறோம். இப்ப வந்து நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம்னா, ஒரு கூட்டுத்தொடர் வரிசைனா எப்படி இருக்கணும்? அதாவது கூட்டுத்தொடர் வரிசையோட பொது வடிவம் என்னது? அது எப்படி இருக்கும்னா a plus d, a plus 2d, a plus 3d, a plus 4d இந்த மாதிரி தானே ஒரு கூட்டுத்தொடர் வரிசையோட பொது வடிவம். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் உறுப்பு என்னது t1ன்னு எடுப்போமா, ரெண்டாவது உறுப்பை வந்து t2ன்னு எடுப்போமா, மூணாவது உறுப்பை வந்து t3ன்னு எடுப்போமா, நாலாவது உறுப்பை வந்து t4ன்னு எடுப்போமா, அஞ்சாவது உறுப்பை t5ன்னு எடுப்போமா. இப்போ வந்து இதுல வந்து t2க்கும் t4க்கும் ஆன்சர் தெரியும். அதாவது t2 ஈக்குவல் டு 10. அதே மாதிரி t4ஓட ஆன்சர் என்னது 24. t4 ஈக்குவல் டு 24. அப்ப வந்து இங்க வந்து t2ஓட வேல்யூ என்னது a plus d அப்ப வந்து a plus d அதாவது இந்த t2 இருக்கிற இடத்துல வந்து இந்த a plus d சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். ஈக்குவல் டு 10ன்னு கிடைக்குமா? இதே மாதிரி t4க்கு என்ன வேல்யூ a plus 3d அப்ப வந்து a plus 3d ஈக்குவல் டு 24. அதாவது இந்த t4 இருக்கிற இடத்துல இந்த t4ஓட வேல்யூவை நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த t4ல இருந்து இந்த t2வை கழிக்க போறோம். ஏன்னா t4 தானே பெரிய நம்பர் 24, அதுல இருந்து நம்ம 10 கழிக்க போறோம். அந்த மாதிரி t4 மைனஸ் t2. அப்ப வந்து t4ஓட வேல்யூ என்னது? அதாவது a plus 3d மைனஸ் t2ஓட வேல்யூ என்னது? a plus d. இது வந்து ஈக்குவல் டு இந்த சைடு நம்ம வந்து இந்த சைடு உள்ள வேல்யூ நமக்கு தெரியும். அதாவது t4 ஈக்குவல் டு 24ன்னு தெரியுமா? அப்ப வந்து 24 மைனஸ் இந்த சைடு 10 இருக்கா? அப்போ 10. அதாவது t4 மைனஸ் t2 தான் நம்ம வந்து இப்படி எடுத்து எழுதியிருக்கோம். அதாவது t4க்கு வேல்யூ வந்து a plus 3dன்னு இருக்கா? அந்த வேல்யூவை நம்ம இந்த சைடு போட்டிருக்கோம். அதே மாதிரி t2க்கு வந்து a plus dன்னு இருக்கா? அந்த வேல்யூவை நம்ம இதுல போட்டிருக்கோம். அதே மாதிரி t4க்கு 24 அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்கு, அதை நம்ம இந்த சைடு போட்டிருக்கோம். மைனஸ் t2க்கு 10ன்னு ஒரு வேல்யூ இருக்கு, அதை நம்ம வந்து இந்த சைடு போட்டிருக்கோம். இப்போ வந்து இதை கழிக்க போறோம். a plus 3d இந்த மைனஸ் உள்ள கொண்டு போய் பெருக்கினா என்ன கிடைக்கும்? இங்க பிளஸ் a இருக்கா? அப்போ மைனஸ் வச்சு பெருக்கினா மைனஸ் a. இங்கேயும் பிளஸ் டி இருக்கா? இந்த மைனஸ் வச்சு பெருக்கினா மைனஸ் டின்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 24ல இருந்து 10 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 14ன்னு கிடைக்குமா? இப்போ வந்து இந்த பிளஸ் ஏயும் மைனஸ் ஏயும் ஒரே லைன்ல இருக்கிறதுனால இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாமா? 3dல இருந்து ஒரு டியை கழிச்சா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 2d கிடைக்குமா? ஈக்குவல் டு 14. அப்ப வந்து d ஈக்குவல் டு 14. இங்க 2 வந்து இது கூட பெருக்கல்ல இருக்கா? இந்த சைடு போனா வகுத்தல் ஆயிரும். அப்ப வந்து 1 2 2 7 2 14. அப்போ வந்து d ஈக்குவல் டு 7ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எழுதியிருக்கோமா? அதாவது t2 மைனஸ் t1. இது t2 மைனஸ் t1னா நமக்கு என்ன கிடைக்கும்? d தானே கிடைக்கும். அதே மாதிரி t3 மைனஸ் t2னாலும் d தானே கிடைக்கும். அதே மாதிரி t4 மைனஸ் t3னாலும் நமக்கு d தான் கிடைக்கும். அதாவது ஒரு உறுப்பை அதுக்கு பின்னாடி உள்ள உறுப்பை வச்சு கழிச்சா நமக்கு வந்து பொது வித்தியாசம் அதாவது d கிடைக்கும். அப்போ வந்து இது எல்லாமே ஈக்குவல் டு d. அப்போ வந்து நமக்கு d என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.
7ன்னு கண்டுபிடிச்சிட்டோமா? அப்ப வந்து இங்க ஈக்குவல் டு 7ன்னு போட்டுக்கிறோம். இப்ப வந்து எக்ஸ், ஒய், இசட் ஆகியவற்றின் மதிப்பு காண்க அப்படின்னு தானே சம்ல கேட்டிருக்காங்க. அப்ப வந்து எக்ஸ் இருக்கிற சமன்பாடு என்னது? 10 மைனஸ் எக்ஸா அதை நம்ம எடுத்துக்கிறோம். 10 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம டின்னு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 7ன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா? அப்ப வந்து இதுல 7ன்னு போட்டுக்கிறோம். அப்ப வந்து நமக்கு எக்ஸோட வேல்யூ தானே தேவை. எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 7. இங்க வந்து பிளஸ் 10 இருக்கிறது வந்து இந்த சைடு வந்தா மைனஸ் 10 ஆயிருமா? அப்ப வந்து மைனஸ் எக்ஸ். இப்ப வந்து 7ல இருந்து மைனஸ் 10 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? அதாவது 10ல இருந்து 7 கழிச்சா 3 கிடைக்கும். எது பெருசு? 10 தானே பெருசு. அப்ப மைனஸ் 3 அப்படின்னு கிடைக்கும். ரெண்டு சைடும் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸும் மைனஸும் பிளஸ் ஆயிரும். அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி அடுத்தது வந்து y இருக்கிற ஒரு சமன்பாடை எடுக்க போறோம். இப்ப வந்து இங்க y மைனஸ் 10ன்னு இருக்கா? அப்ப வந்து y மைனஸ் 10 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஈக்குவல் டு டியா? டியோட வேல்யூ என்னது? 7ஆ? அப்ப வந்து ஈக்குவல் டு 7ன்னு எடுத்துக்கிறோம். இப்ப வந்து நமக்கு ஒய்யோட வேல்யூ தானே தேவை. அப்ப வந்து இந்த சைடு 7 இருக்கு. இங்க மைனஸ் 10 இந்த சைடு போனா பிளஸ் 10 ஆயிரும். அப்ப வந்து y ஈக்குவல் டு 17ன்னு கிடைச்சிட்டு. 10 பிளஸ் 7 17. அடுத்தது வந்து இசட்டோட வேல்யூ தானே நம்ம கண்டுபிடிக்கணும். இசட் இருக்கிற சமன்பாடு எடுக்கும். இசட் மைனஸ் 24 ஈக்குவல் டு 7. அதை நம்ம வந்து எடுத்துக்கிட போறோம். இசட் மைனஸ் 24 ஈக்குவல் டு 7. இப்ப வந்து இசட்டோட வேல்யூ தானே தேவை. இங்க 7 இருக்குது. இங்க மைனஸ் 24 இந்த சைடு போனா பிளஸ் 24 ஆயிரும். அப்ப வந்து இசட் இஸ் ஈக்குவல் டு 24 கூட 7 கூடனா நமக்கு என்ன கிடைக்கும்? 31 கிடைக்குமா? அப்ப வந்து x இஸ் ஈக்குவல் டு 3, y இஸ் ஈக்குவல் டு 17, z இஸ் ஈக்குவல் டு 31 அப்படின்னு நம்ம வந்து எல்லாத்தோட ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம். இதோட இந்த சம் அவ்வளவுதான். நம்ம 10வது சம் பார்க்க போறோம். அதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஒரு சினிமா அரங்கில் முதல் வரிசையில் 20 இருக்கைகளும் மொத்தம் 30 வரிசைகளும் உள்ளன. அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் கூடுதலாக உள்ளன. கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப வந்து முதல் வரிசையில் உள்ள இருக்கைகள், அதாவது முதல் வரிசையில் 20 இருக்கைகளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது முதல் வரிசையில் உள்ள இருக்கைகள் வந்து 20. அதாவது இது கூட்டுத்தொடர் வரிசையினால நம்ம T1, அதாவது முதல் உறுப்புனால T1ன்னு எடுத்திருக்கோம். இப்ப வந்து அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்கன்னா, அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசைகளும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் கூடுதலாக உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து T2 என்னது? அதாவது அதுக்கு முந்தின வரிசையை விட 2 கூடுதலா இருக்குமா? அப்ப வந்து பிளஸ் 2. அப்ப வந்து 22ன்னு கிடைக்குமா? அப்ப வந்து இது எப்படி போகும்? இந்த கூட்டுத்தொடர் வரிசை எப்படி போகும்? 20, 22, அதுக்கப்புறம் அதாவது அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் கூடுதலாக உள்ளன. அப்ப எல்லாத்துக்குமே +2 அதாவது முன்னாடி இருக்கிறதோட 2 கூடுதலா இருக்கும். அப்ப வந்து இதுல 22ன்னா இதுல 24, அதுக்கப்புறம் 26. இந்த மாதிரி இது போயிட்டே இருக்கும். இப்ப வந்து சம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, மொத்தம் 30 வரிசைகளும் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து கடைசி வரிசையில எத்தனாவது வரிசை? 30வது வரிசை. அப்ப வந்து n ஈக்குவல் டு 30. அதுதான் நம்ம n ஈக்குவல் டு 30 அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கோம். இப்ப வந்து கூட்டுத்தொடர் வரிசையில வந்து உறுப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா என்னது? Tn ஈக்குவல் டு a பிளஸ் n மைனஸ் 1 இன்டு d. இப்ப வந்து இதுல வந்து n நமக்கு வந்து 30ன்னு தெரிஞ்சுட்டு a-யும் d-யும் கண்டுபிடிக்கணும். a-னா என்னது? முதல் உறுப்பு. அப்ப வந்து a ஈக்குவல் டு 20. d-னா என்னது? அதாவது ரெண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை கழிக்கும்போது கிடைக்கிறது. அதாவது 22ல இருந்து 20 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்குது? 2 கிடைக்குது. அப்ப வந்து d ஈக்குவல் டு 2ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இனிமே அடுத்தது வந்து நம்ம ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அதாவது Tn ஈக்குவல் டு a பிளஸ் n மைனஸ் 1 இன்டு d. இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இப்ப வந்து n இருக்கிற இடத்துல 30 போட்டுருவோமா? அப்ப வந்து T30 ஈக்குவல் டு a இருக்கிற இடத்துல 20 போடுவோமா? பிளஸ் n இருக்கிற இடத்துல 30 போடுவோமா? அப்ப 30 மைனஸ் 1 இன்டு d இருக்கிற இடத்துல 2 போடுவோமா? அப்ப வந்து 20 பிளஸ் 30ல இருந்து 1 கழிச்சா 29 கிடைச்சிருமா? இன்டு 2. இப்ப வந்து இந்த 20 அப்படியே இறக்குறோம். பிளஸ் 29 இன்டு 2னா நமக்கு வந்து 58 கிடைக்குமா? அப்ப 20யும் 58யும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 78 கிடைக்குமா? அப்ப வந்து T30, அதாவது கடைசி வரிசையில் உள்ள இருக்கைகளின் எண்ணிக்கை வந்து 78. சம்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து நம்ம என்ன எழுதணும்னா, கடைசி வரிசையில் உள்ள இருக்கைகள் எத்தனைன்னா 78. இதோட இந்த சம் அவ்வளவுதான்.
இப்போ வந்து நம்ம 11வது சம் பார்க்க போகிறோம். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கூடுதொடர் வரிசையில் அமைந்த அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் கூடுதல் 27 மற்றும் அவற்றின் பெருக்கல் பலன் 288 எனில் அந்த 3 உறுப்புகளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கூடுதொடர் வரிசையில் அமைந்த அடுத்தடுத்த 3 உறுப்புகள் அப்படின்னா நம்ம வந்து என்னத்தை எடுத்துக்கணும்னா a மைனஸ் டி a ப்ளஸ் டி. அப்போ வந்து சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, அமைந்த அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் கூடுதல் வந்து 27 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 3ஐயும் கூட்டினா வந்து என்ன கிடைக்கும்னா 27 கிடைக்குமா. அப்போ இந்த 3ஐயும் போட்டு நம்ம கூட்ட போகிறோம். a மைனஸ் டி ப்ளஸ் ரெண்டாவது a கொடுத்துருக்காங்க, அது a ப்ளஸ் மூணாவது உறுப்பை வந்து a ப்ளஸ் டின்னு எடுத்துருக்கோம். இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு வந்து 27 கிடைக்குமா. அப்போ வந்து இதில் என்ன பண்ணலாம், இந்த மைனஸ் டியும் இந்த ப்ளஸ் டியும் கேன்சல் ஆகிடுமா. அதுக்கப்புறம் எத்தனை இருக்குது, 1 2 3 3a இருக்குது. அப்போ வந்து 3a ஈக்குவல் டு 27ன்னு கிடச்சிரும். இப்போ நம்ம ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். a ஈக்குவல் டு 27. இந்த 3 இங்கே பெருக்கலாக இருக்குது, இங்கே வந்து வகுத்தலாயிரும். 1 3 3 9 3 27. அப்போ a ஈக்குவல் டு 9ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவற்றின் பெருக்கல் பலன் 288 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெருக்கல் பலன் 288. இப்போ வந்து இந்த 3ஐயும் வந்து நம்ம பெருக்க போகிறோம். அப்போ வந்து a மைனஸ் டி இன்ட்டு a இன்ட்டு a ப்ளஸ் டி, இந்த 3ஐயுமே நம்ம எடுத்து வந்து இதை பெருக்கல் பண்ணியிருக்கோம். ஈக்குவல் டு நமக்கு என்ன வரணும்னா 288 வரணும். இதில் வந்து a மைனஸ் டி a ப்ளஸ் டி இருக்குது. இது வந்து a ஸ்கொயர்ட் மைனஸ் b ஸ்கொயர்ட் ஃபார்முலாவோட சிமிலராக இருக்கா. அதாவது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலானா a ப்ளஸ் b a மைனஸ் b. இதில் வந்து a இருக்கிற இடத்துல, இந்த ஃபார்முலாவில் a இருக்கிற இடத்துல இங்கேயும் a தான் இருக்குது, b இருக்கிற இடத்துல இங்கே வந்து d இருக்குது. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். அப்போ வந்து இந்த சைடு நம்ம இது ரெண்டையும் நம்ம எப்படி எழுதிக்கலாம், a ஸ்கொயர்ட், ஏன்னா இங்கே a இருக்கிற இடத்துல a தான் இருக்குது, ஆனால் இங்கே b இருக்கிற இடத்துல இங்கே d இருக்கா. அப்போ வந்து மைனஸ் d ஸ்கொயர்ட் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். இதுக்கப்புறம் இந்த a வந்து மிச்சம் இருக்குது, அதை நம்ம வந்து அப்படி எழுதிக்கிறோம். இங்கே ஈக்குவல் டு 288 அப்படின்னு எழுதியிருக்கிறோம். இப்போ வந்து நமக்கு a ஈக்குவல் டு 9ன்னு நமக்கு தெரியுமா. அந்த 9 இதில் சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். இந்த a இருக்கிற இடத்துல நம்ம 9 போட்டிருக்கோம், இந்த a ஸ்கொயர் இருக்கிற இடத்துல நம்ம 9 ஸ்கொயர் போட்டிருக்கோம். மைனஸ் டியோட வேல்யூ தெரியாது, அதனால் நம்ம டி ஸ்கொயர் அப்படி போட்டுக்கிறோம். ஈக்குவல் டு 288. இப்போ வந்து இதில் என்ன இருக்குன்னா 9 ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 288ன்னு இருக்குது. இந்த 9 வந்து இது ரெண்டுக்குமே பொதுவாக தான் இருக்குது. அப்போ வந்து இது இங்கே 9 இங்கே பெருக்கல்ல இருக்கா, இந்த சைடு போனால் வகுத்தல் ஆயிருமா. அப்போ வந்து 288 வகுத்தல் 9 அப்படின்னு ஆயிரும். மிச்சம் இங்கே என்ன இருக்குது, 9 ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர். இங்கே இருக்கிற பெருக்கல் இருக்கிற அந்த 9 மட்டும் இங்கே போய் வகுத்தலில் 9 ஆகிட்டு. இப்போ வந்து இது 9வது பாட்டில் வந்து நம்ம வகுத்தல் நமக்கு என்ன கிடைக்குன்னா 9 9 9 18 39 27. அப்போ மிச்சம் 1 இருக்கும், 9 18. அப்போ வந்து 9 ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 32ன்னு கிடைக்கும். இப்போ வந்து இங்கே வந்து 9 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 9 81 கிடைக்குமா. மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 32. இப்போ வந்து நம்ம டி வந்து ப்ளஸ் ஆகணும்னா டி இந்த சைடு வந்தால் ப்ளஸ் டி ஸ்கொயர்ட் ஆயிரும். இங்கே ஏற்கனவே 81 இருக்குது, இந்த 32 இந்த சைடு வந்தால் மைனஸ் 32 ஆயிரும். அப்போ வந்து டி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 49 அப்படின்னு கிடைக்கும். அதாவது 81லேருந்து 32 நம்ம வந்து மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து 49 கிடைக்கும். இப்போ வந்து இங்கே டியை மட்டும் வச்சுட்டு இந்த ஸ்கொயர் இந்த சைடு போனால் ரூட் ஆயிருமா. அப்போ வந்து ரூட் 49 ஆயிரும். அப்போ வந்து ரூட்லேருந்து 49 வெளியெடுக்கணும்னா 7 7 49. அப்போ வந்து 7ன்னு வந்துடும். இங்கே ரூட்லேருந்து வந்ததுனால இது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 7ன்னு ஆயிரும். அப்போ வந்து டி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 7ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து ஏயோட வேல்யூவையும் டியோட வேல்யூவுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெண்டையுமே வந்து இந்த அடுத்தடுத்த 3 உறுப்புகள்னு நம்ம எடுத்துக்கிறதுல வந்து சப்ஜெக்ட் பண்ணால் நமக்கு வந்து அடுத்தடுத்த 3 உறுப்புகள் என்னென்னு கிடைச்சி a ப்ளஸ் டி. இதில் நம்ம வந்து ஏயோட வேல்யூ வந்து 9ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், டியோட வேல்யூ வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 7ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து a ஈக்குவல் டு 9, டி ஈக்குவல் டு ப்ளஸ் 7க்கு சப்ஜெக்ட் பண்ணோம். அப்போ வந்து a மைனஸ் டி a ப்ளஸ் டியா. இப்போ வந்து இந்த a இருக்கிற இடத்துல வந்து நம்ம 9 போட்டுட்டோம், மைனஸ் டி இருக்கிற இடத்துல 7 போட்டுட்டோம். இந்த a இருக்கிற இடத்துல வந்து நம்ம 9 போட்டுட்டோம், கம்மா இந்த a இருக்கிற இடத்துல 9 போட்டுட்டோம், ப்ளஸ் இந்த டி இருக்கிற இடத்துல 7 போட்டுட்டோம். அப்போ வந்து 9லேருந்து 7 கழிச்சா நமக்கு வந்து ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 2 கிடைக்கும், கம்மா இந்த 9 அப்படி இருக்கும். 9 கூட 7 போட்டால் நமக்கு வந்து 16 கிடைக்கும். இப்போ வந்து நம்ம டி ஈக்குவல் டு ப்ளஸ் 7க்கு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது வந்து a ஈக்குவல் டு 9, டி ஈக்குவல் டு மைனஸ் 7க்கு கண்டுபிடிக்க போகிறோம்.
இதுக்கும் அந்த அடுத்தடுத்த 3 உறுப்புகள் அதே தான் ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி. இப்போ வந்து நம்ம ஏ இருக்கிற இடத்துல 9 போட்டாச்சு, மைனஸ் இந்த மைனஸ் அப்படியே போட்டுட்டோம். அதுக்கிற வந்து இந்த டி இருக்கிற இடத்துல வந்து -7 போட்டிருக்கோம், கமா இந்த ஏ இருக்கிற இடத்துல 9 போட்டிருக்கோம், கமா இந்த ஏ இருக்கிற இடத்துல 9 போட்டிருக்கோம். இந்த டி இருக்கிற இடத்துல இந்த ப்ளஸ் அப்படி இருக்குது, இந்த டி இருக்கிற இடத்துல வந்து நம்ம -7 போட்டிருக்கோம். இப்போ வந்து 9 இந்த மைனஸும் சேர்ந்தால் ப்ளஸ் ஆயிருமா, அப்போ +7, கமா இந்த 9 அப்படி இருக்குது, கமா இந்த 9 ப்ளஸ்ஸும் மைனஸும் சேர்ந்தால் நமக்கு வந்து மைனஸ் தான் கிடைக்கும், -7. அப்போ வந்து 9ஐயும் 7ஐயும் கூட்டினா நமக்கு வந்து 16 கிடைக்குமா, கமா இந்த 9 அப்படியே இருக்கும். இந்த 9லேருந்து 7 கழிச்சா நமக்கு வந்து 2 கிடைக்கும். அப்போ வந்து அடுத்தடுத்த 3 உறுப்புகள் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடச்சிருக்குன்னா 2, 9, 16. இங்கேயும் அதே தான் கிடச்சிருக்கு. சம்பளம் வந்து கூடுதொடர் வரிசையின் அடுத்தடுத்த 3 உறுப்புகளை கேட்டிருக்காங்க. அது வந்து 2, 9, 16 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதோட இந்த சம் அவ்வளவுதான்.